நேத்ரன் அவரோட நான் வந்து நிறைய சீரியல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நான் அவரோட ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா முள்ளும் மலரும் அப்படின்னு ஒரு சீரியல் ஜி டிவியில் நடிச்சிருந்தேன். அதில் வந்து அவருக்கு ஒய்ஃபாக நடிச்சிருந்தேன். அவங்க ஒய்ஃப் தீபாவும் அந்த சீரியல் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவரை நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸாக நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன், ரொம்ப இன்னசென்ட்டாக சிரிப்பாங்க, யாருக்கிட்டேயுமே தேவையில்லாமலாம் பேசவே மாட்டாங்க. மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். பாட்டு பாடுவாங்க. ஹீ ப்ரூவ்ட் ஆஸ் எ குட் டான்ஸர் ஆல்சோ. நம்ம பார்த்தோம், நல்லா டான்ஸ் பண்ணுவார், பாட்டு பாடுவார். ரொம்ப அமைதியான ஒரு டைப். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யூஸ்வலாக வந்து அவரோட அந்த சர்க்கிள், அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே காலையில் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிற பழக்கம் உண்டு அவருக்கு. சம்டைம்ஸ் நான் திறந்து பார்ப்பேன், சம்டைம்ஸ் பிஸியில் திறந்து பார்க்காம கூட இருந்திருக்கேன். இன்றைக்கி காலையில் தான் எனக்கே நியூஸ் வந்தது. நான் உடனே போய் அவரோட மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணேன். பார்த்தா அவர் போன மாதம் 19ஆம் தேதியோட அந்த குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறதெல்லாம் நிப்பாட்டி இருந்தாங்க. இறைவனடி சேர்ந்துட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. எப்படி ஆச்சு அப்படின்றதெல்லாம் தெரியல. அப்புறம் நான் நியூஸ்லாம் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்து தான் இறந்துருக்கிறாரு அப்படின்ட்டு. எல்லாரும் பேசும்போது ஏதாவது பேசினாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணுவார் தவிர, தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஏதாவது ஒன்று பேசுகிறதோ செய்கிறதோ எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு நல்ல ஒரு மனிதன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தப்போ தான் உண்மையாகவே நான் வெளியில் காரை நிறுத்திட்டு உள்ளே போகும்போதே ஃப்ரெண்ட் ஒருத்தர், ஒரு ஆக்டர் ஒருத்தர் போனார். ஜெயலக்ஷ்மி உள்ளே போகிறீங்களா, ஆளை அடையாளமே தெரியல, நின்னே பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி யோசித்தேன், என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் நான் எல்லாம் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. நான் மேலே போனேன். மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு முகத்தை தூரமாக நின்று பார்த்தோன்னே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேனா, இது நேத்ரன் தானா, இல்லை வேற யாராவது எத்து விடு வந்திருக்கேனா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அவங்க ஒய்ஃபை பார்த்த உடனே தான் சரி அவர் தான் அதுன்னு எங்களுக்கு தெரியுதுங்க. அவ்வளோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒட்டி போய் ஆள் அடையாளமே தெரியல, ரொம்ப வயசான ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னுட்டு. டைரக்டர் சொல்கிற மாதிரி, அவர் டைரக்டரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆக்டராக இருந்தார். நல்ல ஒரு மனிதன், அதுதான் எனக்கு தெரியும். அவரை பற்றி நினச்சாலே அவரோட அந்த இன்னசென்டான ஒரு ஸ்மைல் இருக்கும். அது மட்டும் தான் நினைவுக்கு வரும். என்னதான் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்தாலும், நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணினாலும், ஹெல்த் கான்ஷியஸாக ஃபுட்டு நியூட்ரிஷன் எல்லாமே பார்த்தாலும் கூட, இந்த கேன்சருங்கிற நோய் இப்போ வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பரவிட்டு இருக்கு இல்லைங்களா. இதை வந்து நம்ம வராமல் இருக்கணும். இல்லை வந்துச்சுன்னா கூட என்ன டாக்டர்ஸு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதை க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ரெகுலராக ஒரு ஹெல்த் செக்கப் எவ்ரி இயர் போகிறது, அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும்.